புதுக்கோட்டையில் கட்டுமான பொருட்கள் விலை உயர்வை கண்டித்து கட்டுமான பொறியாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பில் ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்தம் மற்றும் ஆர்ப்பாட்டம் திலகர் திடலில் நடைபெற்றது. கட்டுமான பொருட்களின் கடும் விலை 15% முதல் 20% வரை உயர்ந்துள்ளது. இதனால் பல லட்சம் தொழிலாளர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் எனவும், பொதுமக்களின் வாழ்நாள் கனவு சொந்த வீடு கட்டும் பொருளாதார சுமை கூடிவிட்டது எனவும், தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு கட்டுமான பொருட்களின் விலையை குறைக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி அனைத்து கட்டுமான பொறியாளர்கள் சங்கத்தின் கூட்டமைப்பின் சார்பில் நடைபெற்றது. கட்டுமான பொருட்கள் விலை உயர்வை ரத்து செய். புதிய மணல் பாயிலே சிதைக்காதே ஏழைகளின் வாழ்வாதாரத்தை கெடுக்காதே வீடு கட்டும் கனவை கெடுக்காதே அடிக்காதே ஏழைகளின் வயிற்றில் அடிக்காதே. தமிழக அரசே ஒழுங்குமுறை ஆணையம் அமைத்திடு. தமிழக அரசே அமைத்திடு. கட்டுமான பொருட்களை அத்தியாவசிய பணிகளை கொண்டு வா. தமிழக அரசே கட்டுப்படுத்து. நியாயமற்ற விலை உயர்வை கட்டுமான பொருட்களை ரத்து செய்ய தவறினால் திசை மாறும் போராட்டம் திசை மாறும். புதுக்கோட்டை பொறியாளர் சங்கம், அறந்தாங்கி கட்டுநர் சங்கம், பொன்னமராவதி பொறியாளர் சங்கம் மற்றும் கீரமங்கலம் சங்கங்கள் மற்றும் பொறியாளர் கூட்டமைப்பு தமிழ்நாடு அளவில் அனைத்து மாவட்டங்களிலும் ஒவ்வொரு சங்கங்களும் சேர்ந்து இணைந்து இன்று ஒரு கவன ஈர்ப்பு போராட்டம் நடத்துகிறது. இந்த கவன ஈர்ப்பு போராட்டம் இந்த ஜல்லி விலை உயர்வு, எம்சாண்டு பீசாண்டு விலை உயர்வு, மணல் கிடைக்காமல் குவாரி இல்லாமல் இருப்பது ஆகியவற்றிற்காக உள்ள கவன ஈர்ப்பு போராட்டம். இந்த போராட்டத்திற்கு நமது அரசாங்கம் தனி கவனம் செலுத்தி இதை விலை உயர்வை குறைத்து கொடுத்து நமது கட்டுநர்கள், பொறியாளர்கள், பொதுமக்கள் மற்றும் அனைவரும் பயனடையும் வகையில் இந்த போராட்டத்தினை நடத்துகிறோம். இந்த போராட்டத்திற்கு அரசாங்கம் தனி கவனம் செலுத்தி விலை உயர்வை உடனடியாக குறைத்து பொதுமக்களுக்கு உதவிட அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் மணல் குவாரி திறக்கப்பட்டால் இந்த பி சாண்டுக்குள்ள நெருக்கடிகள் குறையும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக மணல் குவாரியை திறந்து விட்டு அந்த கொள்ளளவை தேவையை குறைத்து கொள்ளலாம். அதையும் ஆவண செய்யுமாய் நாங்கள் அரசாங்கத்துக்கு கேட்டுக்கொள்கிறோம். புதுக்கோட்டையில் பேட்டி கொடுத்தாங்க. அதில் 5000 ரூபாய் இப்போ 4000 ரூபாய் குறைச்சிருக்கோம், இன்னும் குறைப்போங்கிறாங்க. அமைச்சர் அவர்களிடம் கோரிக்கை வைத்த பொழுது அவர்களும் பரிசீலனை செய்வது ஆவணம் செய்வதாக வாக்குறுதி அளித்துள்ளார்கள். நம்மளுடைய அடுத்த கட்ட நடக்கைன்னா கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே உங்களுடைய போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிற சங்கங்களே ரொம்ப வேல்யூபிளான சங்கங்கிறது உங்களுடைய சங்கம். உங்களுடைய கோரிக்கையை உங்களுக்கு லேட்டாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்? நம்மளுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன வருது சார்? இந்த கட்டுமானம் என்பது ஒரு அரசாங்கத்திற்கு ஒரு முதுகெலும்பு போல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ரொம்ப தேவையானது. இதில் எந்தவித பாதிப்பும் வராத வகையில் அரசாங்கம் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கும் என்று நாங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கிறோம். விலை குறிப்புங்கிறது சாதாரண ஒரு விஷயம் தான். பேப்பரில் ஒரு கையெழுத்து போட்டாவே போதும். இல்லை, பல விஷயங்கள் அதில் இருக்குது. விலை குறைப்பு என்பது பல விஷயங்கள் அரசாங்கத்திற்கும் பல விஷயங்கள் இருக்கிறது. அவைகளை கருத்தில் கொண்டு எங்களுக்கு விலை குறைப்பை செய்து தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.